திருமந்திரத்தில் 7வது தந்திரம், 2வது தலைப்பு அண்டலிங்கம். பாடல் எண் 1712. லிங்கம் அது ஆகுவது ஆரும் அறியார். இது முதலடியில் சொல்லியிருக்காரு. லிங்கம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிந்து கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் நமக்கு தெரியும், சிவபெருமான். அதற்கு நிறையா நம்ம தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க, 3 தெய்வங்களையும் 3ஆக பிரித்து கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாரு, அது ஆகுவது அப்படிங்கிறார். ஆகுவது அப்படின்னா தானாகவே ஒரு பொருள் ஆகி நிற்கின்றது அப்படின்றது பொருள். இப்போது ஒரு மரத்தில் இருந்து தானாக ஒரு பழம் ஆப்பிள் ஒன்று தானாக வருதுன்னு வச்சுக்குவோம், பூவாக வருது, தானாக வருது. ஸோ எப்படி வந்துச்சு? அது ஆகுவது, இந்த மரத்தில் தானாகவே ஒன்று ஆகுவது. அதுபோல் இந்த உலகத்தில் என்னென்னலாம் இந்த இடத்துல வருகின்றதோ எல்லாமே இந்த இடத்துல லிங்க தத்துவத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய பெயர் காரணமாகவே நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா பெயர் இந்த இடத்துல அண்டலிங்கம், இந்த இடத்துல 2வது தலைப்பு. அண்டங்களில் இருப்பது எல்லாமே லிங்கம் தான். இந்த இடத்துல மொத்த அண்டத்தையும் பார்த்தாலும் அது லிங்கம் தான். அண்டத்திற்கு உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் அது லிங்கம் தான் இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கிறத யாரும் அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறார். இது இன்னும் நல்லா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிங்கம் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு ஒரு பொருளாக புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. நம்ம அகராதியிலே அதற்கு பெயர் இருக்குது, லிங்கம் என்றால் அடையாளம். என்ன அடையாளம் இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மரம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அந்த மரத்தில் இப்போ அது என்ன மரம்னு தெரியல, மரம் மட்டும் நிற்கிது, என்ன மரம்னு தெரியல. இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்துனே கண்டுபிடிச்சிருவாங்க சிலர் எல்லாமே. இப்போ தெரியாத ஒருத்தர், மரத்துங்களை பற்றி அறியாத ஒருத்தர் போகிறாரு. இப்போ ஒரு மரத்தில் ஆப்பிள் தொங்குச்சுன்னா அதை பார்த்தோன்னே ஆப்பிள் மரம்னு வரும் இல்லையா, மாதுளை மரம் தொங்குச்சுன்னா மாதுளை மரம் அப்படின்னு வரும். ஸோ பார்த்தோன்னே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை ஒரு அடையாளமாக வைத்து மரங்களுடைய பெயர்களையே அவர் தெரிஞ்சுக்கிறார் இந்த இடத்துல. அதுபோல் லிங்கம் என்றால் அடையாளம் அப்படின்னு பொருள். என்ன அடையாளம் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு புலி இன்னொரு புலிக்குட்டியை தான் போடும், ஒரு சிங்கம் சிங்கக்குட்டி தான் போடும், யானை யானைக்குட்டியை தான் போடும். எந்த மிருகமாக இருந்தாலும் தன்னுடைய குட்டியை தான் போடும். இந்த இடத்துல வேறு ஒரு குட்டியை ஈனாது. அதுபோல் இங்கே இறைவன் தான் உலகம் அத்தனையும் படைத்திருக்கின்றார் அப்படின்ற பட்சத்தில் அப்போ எல்லாமே இறைத்தன்மையாக தானே இருக்கும். இந்த இடத்துல ஒரு பொருள் இன்னொரு பொருளை கொடுக்காது என்பது போல இறைவன் இங்கே இறைவனைத்தான் தன்னுடைய தன்மையைத்தான் வெளிப்படுத்துவார். அப்போ இறைவன் இந்த இடத்துல லிங்கமயமாக தன்னுடைய, அவருக்கு ரூபம் இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை. இப்போ ஒரு தன்னுடைய தத்துவத்தில் லிங்கம் ஒரு அடையாளமாக தன்னை காண்பிக்கிறார். இந்த இடத்துல லிங்கமாக அவர் காண்பிக்கும் போது அப்போ அவருடைய பொருட்களும் இங்கே அவருடைய அடையாளமாகத்தானே இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லிங்கம்னா என்னன்னு புரியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்க பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே லிங்கத்துடைய தத்துவத்தில் தான் இருக்குது, வடிவில் தான் இருக்குது. நாம் தான் இங்கு அதை அறியாமல் இருக்கின்றோம். அதுதான் இந்த முதலடியிலே சொல்கிறார். இடத்துல லிங்கம் அது ஆகுவது யாரும் அறியார், யாருமே அறிஞ்சிக்கலை அப்படிங்கிறார். ஏன் அறியாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் மாயையில் இருக்கோம். மாயையில் இருக்கின்ற காரணத்தினால் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ மாயை இல்லாமல் பார்க்கும் பொழுது நம்ம திருமந்திரத்தில் வேறு சில தலைப்புகளை நிறைய படிச்சிருப்போம். பார்க்குற பொருள் எல்லாமே இறைத்தன்மை தான், இறைவனை பார்க்க ஆரம்பிங்க, பாவனை செய்யுங்க அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம். அப்போ அந்த பாவித்தலின் பொழுது இறுதியில் ஒரு நாள் பாவித்தால் உண்மையாகும் இல்லையா. அப்போ மாயை விலகிய நிலையில் நாம் அந்த பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை இறைவனாக தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அப்படி இறைவனாக தெரியும் போது அந்த பொருள் ஒரு வடிவாக தெரிந்தால் அது லிங்க வடிவாக இருக்கும். தத்துவ ரீதியாக பார்த்தாலும் அது லிங்கத்தினுடைய தத்துவத்தில் இருக்கும். லிங்கம் என்ன தத்துவம் அப்படின்றத நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். ஏன்னா அது பெரிய தத்துவம் என்று சொல்லப்படுவது ரொம்ப பெருசாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம், அப்போ தான் புரியும். ஏன்னா அந்த லிங்கம் என்ற தலைப்பிலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 தலைப்புகள் இருக்குது. பாடல்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அதிகம், மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகம். மொத்தம் 1070 பாட்டுக்கிட்ட இருக்குது. மொத்தம் 66 பாட்டு என்னமோ இருக்குது. மொத்தம் 66 பாட்டையும் மொத்தமாக பிடிச்சிக்கும் போது லிங்கம்னா இதுதான் லிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல. நல்ல தத்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ இப்போ முதடியில் என்ன சொல்கிறாரு, இந்த அண்டம் இருக்கிறது ஃபுல்லாகவே லிங்கத்தினுடைய தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கின்றது. வடிவமாக பார்க்கும்போது அது லிங்கமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்கிறார். முதல்ல அதில் யாரும் தெரிஞ்சிக்கல அப்படிங்கிறார். 2வது, லிங்கம் அது ஆவது என் திசை எல்லாம். இது 2வது அடியில் சொல்கிறார்.
எண் திசைகள், எண் திசைனா 8 திசைகள். அப்போ லிங்கமாக இந்த இடத்துல எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் என்றால், இங்கே எண் திசை, எண் திசைனா 8 திசைகள் இந்த இடத்துல. ஸோ 8 திசைகள் இருக்கிறது எல்லாமே லிங்கம்தான் அப்படிங்கிறாரு. அதனுடைய சுருக்கம் தான் நம்ம முதலிலே பார்த்துட்டோம். 8 திசைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இந்த இடத்துல சிவலிங்கம் தான் அப்படின்றதையும். மூன்றாவது அடியில் லிங்கம் அது ஆகுவது எண் கலையும் அப்படிங்கிறார். இப்போ எண் கலையும் என்று சொல்லப்படுவது 8 கலை, 8 64 கலைகள். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த இடத்துல. இந்த உலகத்தில் 64 கலைகள் இருக்கின்றது. இந்த 64 கலைகள் வழியாக நாம் இறைவனை சென்று அடையலாம். இது கர்மயோகத்தில் நம்ம இந்த 64 கலைகளை நாம் கடைபிடிக்கக்கூடியது இந்த இடத்துல. இப்போ இந்த 64 கலையுமே லிங்கமாகத்தான் அதுவாகவே ஆகின்றது அப்படின்னு பொருள். என்ன இப்போ இந்த 64 கலைகள் என்பது ஒரு தத்துவம். இந்த இடத்துல தத்துவ ரீதியாக தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர்த்து கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா 64 கலைகளில் இசை ஒன்று இருக்கின்றது, நடனம் என்று ஒன்று இருக்கின்றது, கணிதம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அறிவில். ஸோ இப்போ இந்த இசை நடனத்தெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல இல்லையா? தானாகவே இந்த இடத்துல உருவம் இறைவன் யாருக்காவது வந்து தனியாக சொல்லி கொடுத்தாரா இந்த இடத்துலனா இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் காட்டுவாசிகளாக இருந்தார்கள். பிறகு தாங்களாகவே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால ஓட்டத்தின் பின்படி அவர்களாகவே இந்த இடத்துல அது தியானம் இருந்து ஞானத்தை அடைந்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தானே இந்த இடத்துல உலகத்திற்கு கொடுத்தார்கள். இந்த இடத்துல அப்படி கொடுக்கும்போது எப்படி இருக்காது அந்த தத்துவம், அதுவும் லிங்கத்தினுடைய தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த கலைகள் வழியாக நான் அந்த தத்துவங்களின் வழியாக செல்லும் பொழுது அந்த 64 கலையில் எதையாவது ஒன்றில் நாம் முற்று பெறும்போது கூட இந்த இடத்துல இறைவன் அடைஞ்சிடலாம். யாரும் இந்த இடத்துல பூஜை, தியானங்கள், ஜபங்கள் இதெல்லாம் எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல தானாகவே அந்த 64 கலைகளில் இசையில் ஒருத்தர் முற்று பெற்ற தன்மை அடைந்து விட்டால், அகங்காரம் இல்லாத நிலையில், ஆணவம் இல்லாத நிலையில் முற்று பெற்றால் அவர் இறைவனை அடையலாம். அப்படி 64 கலைகள்லையும் இந்த லிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு 3வது அடியில். 4வது அடியில் லிங்கம் அது ஆக எடுத்தது உலகே. இது 4வது அடி. லிங்கம் அது ஆக எடுத்தது. நம்ம இப்போ தான் சொன்ன லிங்கம்னா அடையாளம் அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல. ஸோ இந்த உலகத்தில் எதெல்லாம் இந்த இடத்தில் இருக்கின்றதோ, எடுக்கப்படுகின்றதோ, இது எல்லாமே இந்த இடத்துல உலகமாகத்தான் இருக்கின்றது. அப்படின்னா இப்போ இந்த உலகத்திற்குள்ளே எவ்வளோ பொருட்கள் இருக்குது, எல்லாமே 5 பூதங்களாகத்தான் இருக்கின்றது இந்த இடத்துல. ஆனால் பார்ப்பதற்கு பல வகையான பொருள்களாக தென்படுகின்றது இந்த இடத்துல. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த பொருட்கள் எல்லாமே லிங்கத்தினுடைய வடிவமாக லிங்கத்தினுடைய தத்துவத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த உலகமும் இங்கு லிங்க வடிவமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு 4வது அடியில் முடிக்கிறார். இப்போ இதுக்கு இன்னொரு சான்று பார்த்தோம்னா, லிங்கம் வந்து பார்த்தோம்னா ரவுண்டாக இருக்காது, இந்த ஒரு பந்து போல் ரவுண்டாக இருக்காது. இப்போ உலகம் பார்த்தோம்னா நம்ம உலகம் உருண்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் வந்து உருண்டை கிடையாது, கொஞ்சம் அந்த முட்டை வடிவம்னு சொல்லுவோம். ஸோ அந்த வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு லிங்கத்தினுடைய பானம் மேலே பார்த்தோம்னா சில பானம் எல்லாம் அந்த முட்டை வடிவில் தான் மேலே வச்சுருப்பாங்க. தனித்தனியாக செய்து வச்சுருக்கும் போது, சின்ன சின்ன லிங்கம் செஞ்சு வச்சுருக்கும் போது பார்த்துருப்பீங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ உலகமும் கொஞ்சம் அந்த ஷேப்பில் தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. சும்மா ரொம்ப உன்னிப்பாக கவனித்தோம்னா அந்த ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அதே இந்த இடத்துல சொல்கிறாரு, உலகத்தில் சின்ன சின்ன பொருளாக இருக்குது, எல்லா பொருளும் சேர்ந்து இந்த இடத்துல உலகம் உருவாயிருக்கு. அப்போ இந்த இடத்துல உலகமும் இந்த இடத்துல லிங்கம் தான் இந்த இடத்தில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், லிங்கம் என்று இங்கே எதுவாக இருக்கின்றது என்று பார்த்தால் அது யாருமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் லிங்கம் என்பது இங்கே ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எதையெல்லாம் பார்க்கின்றோம் அதெல்லாம் லிங்க தத்துவத்தில் தான் இருக்கின்றது. இந்த லிங்கமாக இருப்பது 8 திசைகளில் இருக்கக்கூடிய அனைத்தும் லிங்கமாகத்தான் இருக்கின்றது. இந்த பொருள் லிங்கம் இல்லை அப்படின்னு நம்ம எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சூரியன் எடுத்துக்கிட்டோமா, சூரியன்னு சொல்கிறோம், ஆனால் அதுவும் லிங்கம்தான். நிலா என்று சொல்கிறோம் இந்த இடத்துல மாலை மேலே, அதுவும் லிங்கம்தான். அனைத்தும் சிவபுறம்பொருளாகத்தான் இங்கே இருக்கின்றது. சார், இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்கள் தான் சிவலிங்கமா என்று பார்த்தால், இந்த உலகம் இயங்கக்கூடிய அந்த தத்துவங்கள், ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்துல அவனுடைய அறிவு, ஞானம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறான் இல்லையா? இறைவன் நோக்கிய பயணத்திற்கு செல்லக்கூடிய அந்த 64 கலைகள் இருக்கின்றது. அதுவும் அந்த லிங்க தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கின்றது. லிங்கமாகத்தான் இருக்கின்றது. இவை அனைத்தும் சேர்ந்து
இந்த உலகமாக உருவாகி இங்கே நிற்கின்றது. அப்போ உள்ள இருக்க சின்ன சின்ன பொருளெல்லாம் இந்த இடத்துல லிங்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்த ரூபமே எல்லாம் சின்ன பொருளும் சேர்ந்து அங்கு லிங்கமாகவே மாறி நிற்கின்றது. அந்த பாடலுடைய கருத்து பார்க்க கொஞ்சம் எளிமையான பாடல் போல தான் இருக்கும். பட் முழுசாக நம்ம அதோடைய விளக்கம் பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாது முதல் பாடல்லே. ஏன்னா அவர் முதலடியிலே சொல்லிட்டார், இந்த இடத்துல அறியார் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல் பாடலை நிச்சயமாக நம்மளால் இதை அறிஞ்சிக்கவே முடியாது. சொல்வது போல் இன்னொரு 60 பாடல் இருக்குது. மொத்த தலைப்பியம் பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம்னு நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க 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 முழுமையாக நம்மால் சிறிதளவாது உணர்ந்து கொள்ள முடியும். அடையாளம்னு சொன்னீங்களே, எதனுடைய அடையாளம்? என்ன அடையாளம்னு? லிங்கத்தினுடைய அடையாளம் தான், சிவனுடைய அடையாளம். இப்போ இறைவன் இங்கே இருக்காரு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு சான்று என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு சான்றுமே இல்லை இந்த இடத்துல. ஆனால் சான்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் அசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சிந்திக்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்றது நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஆற்றலை வந்து நீங்கள் அடுத்த ஆளுடைய கண்ணுக்கு போய் காண்பிக்க முடியுமா? உங்களால் காண்பிக்க முடியாது இல்லைங்களா? நீ கண்ணால் பார்த்துக்கணும், அசையிறம் பாரு, உசுரோடு இருக்குன்னு நீ அசையிறம் பாரு, இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை காமிக்க முடியுமா? கரண்ட் இருக்காப்பா, ஆமாம் அந்த லைட் எரியுது பாரு, கரண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த கரண்ட்டை காமினா எப்படி காமிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த கரண்ட்டு என்று சொல்லப்படுவது ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி கொடுப்போம் இந்த இடத்துல? அது அடையாளம். நீங்கள் ஒரு எதையாவது ஒரு இடத்துல மின்சாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க உங்களுக்கு மின்சாரத்திற்கு இல்லையா? மின்னல் அப்படின்னா ஒரு கோடு கோடா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிள் தான் உங்களுக்கு மின்னலான்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல. அது ஒரு அடையாளமாக அந்த இடத்துல ஒரு குறிப்பு வச்சுருக்கோம், டேஞ்சர் வச்சுருப்போம் இல்லையா ஒரு இதுக்காக. அதுபோல் இந்த இடத்துல சிவனுக்கு இது சிவனுடைய அடையாளமாக இங்கே லிங்கம் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அது ஏன் அந்த வடிவத்தை கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கலாம். ஒரே பாடலை மொத்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது, கடினம் தான் இந்த இடத்துல. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக